ஸோ கிச்சன்ஜி அப்படின்ற இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி பட் இப்போ வந்து இது ஃபோக்கஸ் என்னன்னா get the fresh vegetables and fruits from the various procurement points. Planogram என்றது ஒரு scientific methodology in terms of saying என்னென்ன பொருள் எங்கெங்கே போகணும், ஸ்டோர் உள்ள வந்த உடனே எந்த பொருள் எங்கே போய் எடுக்கணும். ப்ரைஸில் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த ஒரு பேக் ஆஃப் 3 இல்லை பேக் ஆஃப் 5 வாங்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் டைரெக்டாக மில்ஸ் போய் சோர்ஸ் பண்ணிவிட்டு குவாலிட்டி செக்ஸ் நடக்குது. செவரல் குவாலிட்டி செக்ஸ் ஆன பிறகு தான் பேக்கிங் கேன். ஸோ மதுரம் இந்த ரைஸ் பிராண்ட் பற்றி சொல்லுங்கள் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் மிச்ச பிராண்டில் என்ன இல்லை. ஸோ உப்ரின்னு சொல்லுவாங்க, உப்ரி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். யூவி ரிலேட்டட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். we are not using any other water. We have an app called SunnyBee. So customers who are coming to our store can also order from home, or even they can actually do an order on WhatsApp. So this is now mapped with all the pin codes in Chennai. We don't keep any ads in the app, right? Behindwoods நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத், இது உங்களோட எதிர்நீச்சல். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழமில் தான் இருக்கும். அண்ட் பொதுவாக நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையானதெல்லாம் வாங்குவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோமா பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட், நிறைய ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னா அதை ஏன் நம்ம வாங்கக்கூடாது? அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே ரொம்ப பாசிபிளாக இருக்குது அப்படின்றப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் வேணும்? SunnyBee சூப்பர் மார்க்கெட் தான் நம்ம இன்றைக்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் வெஸ்ட் மாம்பலமில் இருக்கக்கூடிய இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அண்ட் இவங்க கொடுக்கக்கூடிய யூஎஸ்பி என்ன, இவங்களோட ஷாப்பிங் அப்படின்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறதுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போகலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் வரோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எசென்ஷியல்ஸ், அப்புறம் நமக்கு வீட்டுக்கு தேவையான சாப்பாடு, பருப்பு மற்றும் சீனி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ரொம்ப அத்தியாவசியமாக வாங்குறது. அதுவும் இப்போ ஃபேமிலி மேனாக ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இந்த மாதிரி பேச்சுலர் பசங்களாம் இங்கே வந்தாங்கன்னா வாங்குறது இந்த மாவு, தயிர், பால், இந்த மாதிரி விஷயம் தான். ஸோ முக்கியமாக நம்ம வாங்கக்கூடிய பல்சஸ் மற்றும் சீனி இந்த மாதிரி விஷயத்தோட ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாகிட்டே வருது. குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிச்சன்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பிராண்ட் வந்து டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த பிராண்ட் பற்றியும் SunnyBee பற்றியும் ஆன் த ஹோலாக நம்ம மிஸ்டர் அமரேந்தர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவருடைய பேசலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஸோ SunnyBeeலேருந்து நம்ம கூட மிஸ்டர் அமரேந்தர் இருக்கார், அவரோட தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்தாபனம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஐடியா எங்கேருந்து வந்தது சார்? இது பேக் இன் 2015. அந்த நேரத்தில் தான் இப்போ வந்து எந்த துறையில் இறங்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறப்போ ஒரு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த ஒரு செக்ஷன் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு துறையாக இருந்தால் கூட அதில் வந்து எப்படி நம்ம எடுத்து போயிட்டு நம்ம மக்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் அதில் இறங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அது எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோன்னா ஒரு ட்ரக் சேல்ஸில் எடுத்துகிட்டு போய் அப்பார்ட்மெண்ட்ஸில் வச்சு அது என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலான்ற ஒரு இதில் நோக்கத்தில் இறங்கணும். அந்த ஜேர்னி அந்த ட்ரக் சேல்ஸோட ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த ஹோல் SunnyBee அந்த கான்செப்ட் வந்தது. ஓகே. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய விஷயமே சொல்லலாம். பிகாஸ் மக்களுக்கு வந்து இன்றைக்கி குவாலிட்டியான ஃபுட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ அதை வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே ஷாப்பிங் பண்ண வந்தால் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்றத எப்படி நீங்கள் டிசைட் பண்ணீங்க? ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து கஸ்டமர்ஸ் உள்ளே வந்தாலே அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஆம்பியன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அந்த ஒரு உள்ளே போனால் ஒரு அந்த மன நிலையை வந்து கொஞ்சம் இறக்கிறதுக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் இறக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து எல்லாம் கிடைக்கணும்ன்ற ஒரு ரேஞ்ச். ஸோ அந்த வகையில் பார்த்தா அது ஒன் இஸ் அ கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் அவைலபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வி தாட் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கலாம்ன்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஸ்டார்ட். ஸோ எல்லா கடையிலையுமே வந்து இப்போ எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு வந்துட்டாலும் இப்போ கஸ்டமரோட நீடும் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. சார் எனக்கு வந்து டபுள் டேன் ஆலிவ் ஆயில் வேணும்,
ஸோ எல்லாமே மார்க்கெட்டில் ஃபாரின் யூசேஜில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் இப்போ இங்கே எதிர்பார்க்குறாங்கன்றப்போ அது எப்படிலாம் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணிகிட்டே இருக்கீங்க? எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் அது இங்கே SunnyBeeல இருக்கும் அப்படின்ற ஒரு அதுதான் இது வந்து ஒரு எவல்யூஷன் சொல்லலாம். அது நாங்கள் 2015 ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ரெடாமினண்ட்டாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நிறுத்தினோம். அந்த ஏரியாவில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் மோர் அண்ட் மோர் கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு மற்ற ப்ராடக்ட்ஸ் கிடைக்கணும் அப்படி சொல்கிறப்போ சரி அவங்களோட இன்புட்ஸ் எடுத்துகிட்டு we started அந்த வெண்டர் கனெக்டிவிட்டி கூட பேஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் கிடைக்கும் எப்படியெல்லாம் கிடைக்கும்ன்றது வந்து ரெண்டு எனர்ஜி அது ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸில் நம்மளுக்கு செப்பரேட் பேக்எண்டில் வந்து பையிங் டீம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து அவங்களோட சப்போர்ட் வச்சுட்டு we started building it. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப காமனாக ஞாபகம் வருது வந்து ஷெல்ஃப் லைஃப் வருமா சார், உங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு போனால் ஷெல்ஃப் லைஃப் வருமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராடக்ட் கிச்சன்ஜியே இருக்குது. ஸோ கிச்சன்ஜி அப்படின்ற இந்த ப்ராடக்ட் ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? இது ஒன் ஆஃப் த மெயின் திங் எஸ்பெஷலி இப்போ கிச்சன்ஜின்னு சொன்னீங்கன்னா இது எசென்ஷியல்ஸ் சொல்லுவாங்க. ஒரு கிச்சனில் என்னென்ன எசென்ஷியல்ஸ் இருக்கணுமோ ரைட் ஃப்ரம் யுவர் என்ன சொல்ல கடுகுலேருந்து உங்கள் பருப்புலேருந்து உங்கள் ரைஸ்லேருந்து என்னென்ன கிடைக்கணுமோ அந்த ஹோல் ரேஞ்சில் வந்து இந்த கிச்சன்ஜி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது வந்து எங்கெல்லாம் இது வந்து சோர்ஸ் பண்ணலாம், குவாலிட்டி வந்து எங்களுக்கு பெரிய குவாலிட்டி டீமாக இருக்குது பேக்கெண்டில், இந்த வெண்டர் டீம்ஸே இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு அவங்க அதை தேர்ந்து எடுத்துகிட்டு அங்கே சோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த குவாலிட்டி செக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குவாலிட்டி செக் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ FSSAI ரெகுலேஷன்ஸ் படி மற்றபடி என்ன கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு 2 ஈடாக வச்சுட்டு தான் வைக்கணும். அது பேஸ்டு ஆன் தட் உங்கள் ஷெல்ஃபில் எப்போ இருக்குது நிர்ணயிக்கப்படும். எதுக்குன்னா யூ ஹேவ் ஒன் யூஸ் பை டேட்னு ஒன்று இருக்குது, மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குது. இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பை லா. அது நாங்கள் டெஃபினட்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது இது ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப குறிப்பாக இருக்கீங்கன்றதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இது எப்படி டைரெக்டாக அவங்களுக்கு எப்படி பெனிஃபிஷியரியாக இருக்குது? எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போது ஒன்று வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்க ப்ராடக்ட் வந்து எடுக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரெண்டாவது ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் முதல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு கோயம்பேடு மார்க்கெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 14 hours டு ஜேர்னி ஒரு சோர்ஸ் பாயிண்ட்லேருந்து வரதுக்கு. அது வரத்துக்குள்ளாரையே வந்து பெரும்பாலும் வந்து அது நசுங்கி ஒரு மாதிரி உங்களுக்கு லாட் ஆஃப் வேஸ்டேஜஸ் வரும். ஸோ அது நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா இந்த பேக்எண்ட் டீம்ஸ் இருக்குல்ல, வெண்டர் டீம்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எங்கெங்கெல்லாம் கிட்ட கலெக்ஷன் சென்டர்ஸ் மாதிரி வச்சுட்டு வித் த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸை டச் பண்ண மாட்டாங்க. அது நேராக அந்த ஃபார்ம்லேருந்து அப்படியே எடுத்து அந்த கிரேட்டில் வச்சுட்டு கிரேட்லேருந்து நேராக சிசிக்கு வந்துடும், கஸ்டமர் அந்த கலெக்ஷன் சென்டர் அங்கே நேராக டிசிக்கு வந்துடும். ஸோ அதை இன்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா சம் லீஃபி ப்ராடக்ட்ஸோ இல்லாட்டி நம்ம ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸோ இட் ஆல்மோஸ்ட் டேக்ஸ் ஜஸ்ட் அபவுட் 6 to 8 hours அதுக்குள்ள வந்துடுது. ஸோ அதோட தன்மையை வந்து நிற்கும் ஸ்டோருக்கு வந்த பிறகு கூட அட்லீஸ்ட் டு தட் எக்ஸ்டென்ட். எதுக்குன்னா இது ஒரு நாள் வந்து பெரிஷபிள்ஸ் வந்து அன்னைக்கு முடிச்சிடணும். எதுக்குன்னா எஃப்என் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்து போனீங்கன்னா அது பெரிஷாயிடும். ஸோ அது எப்படி பாதுகாக்கணும், இட்ஸ் லைக் எ பேபி, அது ஒரு லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லலாம். அதை எப்படி நம்ம வந்து டச் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது, ப்ரெஷரைஸ் பண்ணுறது, இட்ஸ் அ பிக் சிச்சுவேஷன். அதுவும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அட் பேக் எண்டில். ஸோ இந்த டீம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் அதுக்கு. இதுக்கு இது ப்ரீமியம் செக்டர் ஸ்டோர்ஸால் வி ஹேவ் டு கிவ் த பெஸ்ட் டு த கஸ்டமர்ஸ். ஸோ திஸ் வி என்ஷூர் ஆன் ரெகுலர். மிச்ச மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸோட SunnyBee எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத எங்களுக்கு ஒரு கைடாகவே நீங்கள் கூட்டிகிட்டு போய் காட்ட முடியுமா? ஓ ஷூர், டெஃபினட்டாக. ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட்டோட இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு செக்ஷன், எனக்கு என்ன மாதிரி பேச்சுலர் பசங்களாம் வந்து உள்ளே வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காய்கறி வாங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளே வருவோம். ஸோ இந்த செக்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அண்ட் இது எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறீங்க, இந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இது மெயினாக வந்து இந்த ஆஸ் யூ ரைட்லி சைடு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். எதுக்குன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அது டெய்லி லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு டேபிள்லையும் அது இருக்கணும், எந்த ஒரு கிச்சன்லேயும் அது இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப நாங்கள் முதல்ல சொல்லியிருக்கேன், நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர்ஸே இருந்தது. அதுலேருந்து நாங்கள் ஹைப்ரிட் வெரைட்டி வந்து வி ஹவ் இன்க்ரீஸ் த மர்ச்சன்டைஸ். பட் இப்போ வந்து இது ஃபோக்கஸ் என்னென்னா வி கெட் த ஃப்ரெஷ் vegetables and fruits from the various procurement points. ஸோ ஃபார்மர்ஸ்ன்றது அவங்க பேக் எண்டில் வந்து அவங்க விளைவு என்னென்ன இருக்கோ அது FPOs அப்படின்னுவாங்க, ஃபார்மர் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ், அவங்க மூலமாக மெம்பர்ஷிப் ஆகிட்டு அங்கேருந்து அந்தந்த கலெக்ஷன் சென்டர்ஸ்க்கு எடுத்து வந்துடுவாங்க. அந்த கலெக்ஷன் சென்டர்ஸில் கலெக்ட் பண்ண ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்டு நம்ம ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இங்கே என்ன இம்பார்ட்டன்ஸ்னால் 2 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். ஒன்று வந்து இந்தியன் கண்ட்ரி வெஜிடபிள்ஸ்னு இருக்குது, விச் இஸ் த டெய்லி உங்கள் வாழைக்காய் இருக்கட்டும், பிரிஞ்சால் இருக்கட்டும், லேடிஸ் ஃபிங்கர் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஜென்ரலாக நம்ம கண்ட்ரி வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம். இது தவிர எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் கூட இருக்குது.
லைக் இந்த மாதிரி சில்லர்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஆல் எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ். இது வந்து உங்களுக்கு ஹர்ப்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து க்ரீன்ஸ் லீஃபி ஐட்டம்ஸ் இருக்கும், இதெல்லாம் சாலட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ப்ளஸ் மஷ்ரூம்ஸ் ஆஃப் ஹையர் எண்ட் வெரைட்டி. இதெல்லாம் வந்து சில ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ்லேருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவோம். அவகாடோஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவகாடோஸ் இருக்குது. தீஸ் கம் டைரக்ட்லி ஃப்ரம் கொடைக்கானல். ஸோ அங்கே வந்து ஆக்சுவலாக போனி ஹார்சஸில் வந்து அந்த அவகாடோ பிச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து கீழே லாரிஸில் வச்சுட்டு அங்கேருந்து வருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி செலக்டிவ் பீசஸ். These are all imported oranges, which comes from import items, and from there we take it to our chillers and points of அங்கேருந்து it comes to the stores. அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ மேங்கோஸ் இஸ் அ சீசன், ரைட்? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு டைமில் சீசனில் என்னென்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு டிஸ்பிளே பண்ணுவோம் வெளியில். அது ஹீப்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு சந்தை மாதிரி, ஒரு ஈவினிங் சந்தை மாதிரி வச்சுட்டு அந்த சந்தையில் இருந்துட்டு வி கிவ் இட் டு த கஸ்டமர்ஸ். ஸோ இது டச் ஃபீல் சிச்சுவேஷன். எதுக்குன்னா அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எப்படி இருக்கணும், எது இருக்கணும், தி கஸ்டமர்ஸ் நோ பெட்டர். ஸோ தி டிமாண்ட் எடுத்துகிட்டு கொடுக்குறது. இன்ஃபேக்ட் வி ஆல்சோ ஆஸ்க் தி ஃபார்மர்ஸ் டு கம். அவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரொடியூஸ் அவங்க ஃபார்ம்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க சந்தை வைப்பாங்க. ஒரு சாட்டர்டே சண்டேஸ் வச்சுட்டு இங்கே நம்ம ப்ரிமிசஸ்லேயே ஒரு ஸ்டோர்ஸில் இது வச்சுட்டு டிஸ்பிளே பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு they also sell that way. So that's another way to connect to the customers. ஸோ இப்போ ஒரு கடன் வந்துட்டாலே எப்போதுமே ஒரு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப முக்கியம். த ஒன் விச் எது அட்ராக்டிவாக இருக்கோ அது செல்ஸ் பெட்டர்ன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த SunnyBee மார்க்கெட்? இப்போ ரீட்டெயில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பிளானோகிராம்னு ஒன்று இருக்கும். பிளானோகிராம்ன்றது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாலஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் சேயிங் எந்தெந்த பொருள் எங்கெங்கே போகணும், எப்படி கஸ்டமருக்கு கனெக்ட் ஆகணும். இது ஒன்று, அது கனெக்ஷன். ரெண்டாவது வந்து இதை எப்படி வந்து ஒரு ஸ்டோர் உள்ளே வந்த உடனே எந்த பொருள் எங்கே போய் எடுக்கணும். இது வந்து சைனேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சைனேஜஸ்ன்ற ஒரு ஏரியாவுக்கு இப்போ வந்து ஹோம் கேர்ன்னு சொன்னீங்கன்னா, பர்சனல் கேர்னா அந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் அங்கே அது இருக்கும். ஸோ அந்த ஏரியாவுக்கு முதல்ல போய் அவங்க முடிச்சுட்டு கூட மற்ற ஏரியாவுக்கு வரலாம் அவங்க. ஸோ அதே மாதிரி பர்சனல் கேர் இருக்கும், நூடுல் செக்ஷன், காஃபி, சாக்லேட்ஸ், அது மாதிரி ஒரு பேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேயில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் நிற்கும். இந்த ப்ராடக்ட்ஸை பிரதிபலித்து மேலே எடுத்துன்னு வர்றது வந்து விஷுவல் டிஸ்பிளே மர்ச்சன்டைசிங்னு சொல்லுவோம். அது ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணிவிட்டு அது எப்படி வந்து ஒரு ஐ லெவலுக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது அது ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அது வி ஃபாலோ வெரி க்ளோஸ்லி. ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து உள்ளே வந்தால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே போகணும், அங்கே போகணும். சில பேர் வந்து லிஸ்ட் எழுதிட்டு வருவாங்க, எனக்கு இது வேணும், அது வேணும். அதை தேடுறதுலேயே ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ வந்து இப்போ ஒரு காஃபி வேணும், காஃபிலேயும் சாக்லேட் வேணும் அப்படின்னா காஃபி எடுத்துகிட்டு சாக்லேட் போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து செம்ம பதட்டம் ஆகிடுவாங்க. ஏதாவது நிறைய பேர் லிஸ்ட்டில் எழுதிருக்கிறத மிஸ் அவுட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆன் த ஹோல் இப்போ இதில் வந்து ப்ரைஸஸ் அப்படின்னு வரும்போது ப்ரைஸில் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த ஒரு பேக் ஆஃப் 3 இல்லை பேக் ஆஃப் 5 வாங்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது? இது ஜென்ரலாக வந்து இப்போ அப்பப்போ வந்து எஸ்பெஷலி ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறப்போ அந்த க்ரௌட் இது கஸ்டமர் புல் இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்கும். பட் போக என்ன ஆகும்னா ஸ்பெசிஃபிக் ஏரியாஸில் ஸ்பெசிஃபிக் கவுண்டர்ஸ் ஆஃபர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரைஸ் பேக் வாங்கினீங்கன்னா அதுக்கு என்னென்ன கவுண்டர் ஆஃபர்ஸ், வி கால் இட் கிராஸ் செல்லிங்னுவாங்க, இல்லாட்டி அப் செல்லிங்னுவாங்க. அதை பிகி பேக் பண்ணுறதுக்கு என்ன ப்ராடக்ட் கனெக்ட் ஆகும் அதை பேஸ் பண்ணிவிட்டு புல் ஃபேக்டர் வச்சுட்டு தென் வி டிசைட் ஆன் தட். சூப்பர். ஸோ அடுத்தபடியாக நம்ம எங்கே போகிறோம் சார்? ஒரு ரெக்கி மாதிரி அதெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் குயிக்காக. ஸோ ஒரு ஏரியா போயிட்டு ஒரு குயிக்காக நான் இது பண்ணுறேன். எஸ்பெஷலி எங்களுக்கு சில பிராண்ட்ஸ் வந்து எங்கள் வெண்டர்கிட்ட இருந்து டைரெக்டாக வந்த பிராண்ட்ஸ் வந்து அது எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம விற்கிறோம்னு சொல்கிறோம். எதுக்குன்னா இட் இஸ் காட் லாட் ஆஃப் மில் கனெக்டிவிட்டி. மில்லேருந்து எப்படி வருது சோர்ஸ் பண்ணி அது வந்து ஒரு பெரிய ஹிட்டாக இருந்திருக்கு. ஸோ ஐ கேன் ஷோ யூ தோஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே. இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களில் எவ்வளோ குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எங்கே கிடைக்குது அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கோட நம்ம தேட ஆரம்பித்தப்போ தான் அந்த SunnyBee மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் அதிகமான ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க போகலாம். ஸோ ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதிரி செரல்ஸ், அப்புறம் வந்து பல்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து எதிர்பார்க்குறது குவாலிட்டி தான். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பருப்பே வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது சில பேர் சொல்லுவாங்க இத்தனை விசில் வச்சும் வந்து அது வேகவே இல்லை, இவ்வளோ உடனே கெட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்கும். பட் SunnyBee ப்ராடக்ட்ஸ் மிச்ச ப்ராடக்ட்ஸோட எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது வந்து நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி நீங்களே சொன்னீங்க, அதுதான் உத்தரவாதம். இது அதனால் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் மில்ஸ்க்கே போகிறோம். டைரெக்டாக மில்ஸ் போய் சோர்ஸ் பண்ணிவிட்டு குவாலிட்டி செக்ஸ் நடக்குது. செவரல் குவாலிட்டி செக்ஸ் ஆன பிறகு தான் பேக்கிங்க்கு அனுப்புகிறோம். அது எங்கள் பேக்கெண்டில் வந்து அந்த வெண்டர் வந்து கம்ப்ளீட் பேக்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி FSSAI ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணால் தான் இங்கே வரும். நம்பர் 1.
Two, all these products it's value for money. So definitely it is not budget seeking kind of சொல்ல முடியாது. But this is more the kind of quality that you have. Other base பண்ணிட்டு தான் pricing is. So we are very, very concerned about it and we are always at it. அதனால quality people will be always working towards getting the best product on the shelf. 2015ல SunnyBee அப்படின்ற அந்த ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது எதுக்காக SunnyBeeன்ற பேர் சூஸ் பண்ணீங்க? Sunnyனா sunன்றது குறிப்பு. ஸோ என்ன சன்ஷைன் வருதோ அண்ட் ஒன்ஸ் இட் ஹிட்ஸ் தி கைண்ட் ஆஃப் எனி பர்டிகுலர் பிளேஸ் அது ஒரு பக்கம். ரெண்டாவது பீன்றது அது ஆல்வேஸ் சுற்றிக்கிட்டு இட் வில் கீப் கனெக்டிங், ஒரு நெக்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி. இந்த நெக்டர் கனெக்ட் பண்ணுறது அது ஃபார்மர்ஸ், அவங்க ப்ரொடியூஸ், அவங்க தான் மெயின், எசென்ஷியலி அதுதான் மெயின் ஃபோக்கஸ். ஸோ இது அந்த பேசிஸில் இந்த சன் அண்ட் பீ சேர்த்து தான் SunnyBee என்ற ஒரு கான்செப்ட் வந்தது. ஓகே. இன்றைக்கி நிறைய இடத்துல நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்திருக்கு. வெஸ்ட் மாம்பலம் அண்ட் OMR எதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணீங்க சார்? இப்போ ஒரு ஏரியாவில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, தே ஆர் இப்போது நீட் பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ ஒரு ஏரியாவில் இன்ஸ்பைட் ஆஃப் எனி அதர் சூப்பர் மார்க்கெட்ஸ் எவ்ரிவேர் there's an opportunity. எதுக்குன்னா உங்களுக்கு ரீட்டைலில் அப்படி அந்த மாதிரி கிராசரிஸ் பொறுத்த வரைக்கும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் there is opportunities. சின்ன ரீட்டைல்ஸர்ஸ் இருந்தால் கூட, பெரிய ரீட்டைல்ஸர் வந்தால் கூட ஒன்றும் அது it will not have a competitive hit. ஸோ இந்த ஏரியாவில் எதுக்கு வந்தோம்னா தேர் வாஸ் பர்டிகுலர் நீட். இந்த பர்டிகுலர் ஸ்பாட் இந்த ரேடியஸில் தேர் வாஸ் நாட் மெனி சூப்பர் மார்க்கெட்ஸ். ஸோ இது ஒரு கேட்ச்மெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேட்ச்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறப்போ இத்தனி ஹவுசஸ் இருக்குது, இத்தனி ஃப்ளாட்ஸ் இருக்குது சொல்லிவிட்டு அவங்ககிட்டயே ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கி தான் செலக்ட் எனி பிளேஸ். ஸோ அந்த மாதிரி வகையில் பேசிஸ் பேக்ரவுண்டில் தான் we picked up this place. ஸோ SunnyBeeயோட விஷன் அண்ட் மிஷன் என்ன? See, விஷன் இஸ் தட் எங்களுக்கு எல்லாம் ஃபேமிலிஸ் எந்த ஃபேமிலியாக இருக்கட்டும், they should get the best possible produce at the most convenient of times. Farmers கிட்ட இருந்து farmers ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். And the value proposition is that the quality for the price that they give has to be honored. So we will strive towards doing that always. ஸோ மொத்தம் சென்னையில் எத்தனை ஸ்டோர்ஸ் இருக்கு? At the moment we have the 8 stores. We have, including that, we have 2-3 dark stores as well. So they are in prominent places. For TTK Road lo irukku, Palavathil irukku. Then we have in நம்ம Sholingnallur, okayங்களா. Then we have Besanagar, Adayar, and we have started this Mahambalam stores. So at the moment 7 stores to be exact. 3 stores are dark stores. ஸோ முக்கியமாக ரைஸில் நம்ம எதிர்பார்க்குறது குவாலிட்டி தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சில ரைஸ்லாம் வேகவே வேகாது, சில ரைஸ் ரொம்ப ஒரு மாதிரி உள்ள ராடன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் டிவியில், மீடியாவில். ஸோ மதுரம் இந்த ரைஸ் பிராண்ட் பற்றி சொல்லுங்கள். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் மிச்ச பிராண்டில் என்ன இல்லை? சரி, ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் நான் சொன்ன மாதிரி முன்னால் மில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்களுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் 2-3 மில்ஸ் இருக்குது. இந்த 2-3 மில்ஸில் இந்த குவாலிட்டி செக்ஸ் நடந்துட்டு தான் அங்கேருந்து லிஃப்ட் பண்ணுவோம். அதனால் எங்கள் குவாலிட்டி பீப்புள் ஹூவர் இந்த வெண்டர் சைட்லேருந்து அங்கே போய் உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக பேட்ச் வைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் ஷிப்மெண்ட் ஆகும். நம்பர் 1. நம்பர் 2 சில ஸ்பெசிஃபிக் இது பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த உளுந்து இருக்குங்க பாருங்களா, அதெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு கப்பு எடுத்திங்கன்னா யூ கெட் ஆல்மோஸ்ட் 10 ஆர்டிகல்ஸ். இப்போது மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் யூ கெட் 7 ஆர்டிகல்ஸ். ஸோ உப்ரின்னு சொல்லுவாங்க, அந்த உப்ரி ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் ஒன் மேஜர் திங் இன் திஸ் பர்டிகுலர் பிராண்ட்ஸ். மூணாவது we actually go to the customer itself and சில நேரத்தில் we do the quality check there itself. எங்கள் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டே we actually do the thing. ஸோ இதெல்லாம் ஒரு டெஸ்ட் டு சே தட் நாங்கள் கரெக்டாக குவாலிட்டி ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வைக்கிறோன்றது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பிராண்ட். சூப்பர். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பேக்டாக தான் வருமா, இல்லை இது லூஸ்லையும் கிடைக்கும்? இது இப்போ ஜாஸ்தி கஸ்டமர்ஸ் லூஸில் வாங்குறது கூட விருப்பப்படுறாங்க. எதுக்குன்னா ஃபஸ்ட்டு சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்க ரைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாயில் போட்டுட்டு அது கொஞ்சம் மென்று பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுறாங்க சில பேர். பிகாஸ் தட் இஸ் தேர் வே ஆஃப் டூயிங் இட். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்ஸ் வச்சுருக்கோம், பின்ஸில் வச்சுட்டு லூஸில் வைக்கிறோம். லூஸில் வச்சிங்கன்னா அவங்க என்ன குவான்டிட்டி வாங்குறாங்களோ, ஒரு சில பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வரலாம், சில பேர் கொஞ்சம் வாங்கி திரும்பி அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் கூட நாங்கள் கேட்டப்போம். கண்டிப்பாக. ஸோ இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பெரிய இதை வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அதோட ஃபீட்பேக்ஸ் என்ன சொல்கிறாங்க சார்? ஓப்பனாக நாங்கள் கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்டுகிட்டே தான் இருப்போம். ஸ்டோரில் வந்த பிறகு நாங்கள் டெடிகேட்டட் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் கூட ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அது என்னென்ன டேட்டா வாங்கணுமோ அது கஸ்டமர் கிட்ட வாங்கிட்டே இருப்போம். அண்ட் கஸ்டமர்ஸ் ஆல்சோ ஃப்ரீயாக த கிவ் த ஒப்பீனியன், அதை கேப்சர் பண்ணிவிட்டு திரும்பி பேக் எண்டுக்கு வெண்டருக்கு அனுப்பிச்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு வி பிரிங் இன். ஓகே.
And one of the important things is we always, if there are a problem, immediately we give it, take without any questions asked. Okay. So it is given immediately, replacements are given. Okay. So that's a policy that we have. ஸோ ஃப்ரெஷீஸ் இட்லி தோசா பேட்டர் அப்படின்றது தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப பெரிதும் பேசப்படுற ஒரு பிராண்ட். அண்ட் இந்த பிராண்டோட பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு வீட்டில் செய்கிற அந்த ஒரு பாத்திரத்தோடு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது அப்படியே பிரித்தா அப்படியே தோசை இல்லை இட்லி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அண்ட் எவ்வளோ ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கக்கூடிய லெவலுக்கு? One of the first important things in the brand பொறுத்த வரைக்கும் complete water that we use is UV related water தான் யூஸ் பண்ணுறோம். We are not using any other water. So that itself is a big enhancer. அதே டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் and it gives you a longer longevity to the product. Second is why this particular utensil is or the packages. Something can also be stored. Okay. If on the cut vegetables or you can keep it in the refrigerator. So it is a twin kind of notification given to this particular product line. This has come and completely kind of reaching to those kind of standards. அதுதான் எங்களோட விருப்பம் கூட. அதை அந்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போகணும். ஓகே. ஸோ கண்டிப்பாக பேச்சுலர் பசங்களுக்கு இது வந்து பெரிய அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். பிகாஸ் வாங்கினீங்கன்னா இதில் தோசை மாவு காலி ஆயிடுச்சுன்னா இதில் வேறு ஏதாவது பொருள் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல்சோ an added advantage. So my name is Shomik Banerjee. I joined this company about 6 months back to take care of the retail market which we have opened up. SunnyBee is a long history having with Chennai. We came in here to make it to the next level. Our journey plan is now starting yet as a new beginning for all of us, and we are taking or intending to take the SunnyBee to the next level in coming days. So when it comes to handling a supermarket, the biggest challenge is taking care of the operation segment. So what are all the challenges you face in taking up the operation segment, and what are all the things you keep in mind while having the operation sector for SunnyBee? See, the biggest challenge is that making product available on the floor. But beyond that, you need to think about what product should be there in the floor, right? So what is SunnyBee's expectation is that we are going to give a full basket to the customer. So if customer is having around a product of 10 pieces or 20 articles on a floor, they should get all the product. Then only that will become a full basket scenario. So here the biggest challenge is that if the customer is having 10 products in his list to buy, whether I'm going to be able to give that 10 products or it will be 9 product or 8 product, it will be inconvenient for them. The challenge is to daily availability of the product, procuring from the market, from the distributor, understand that area and understand the customer, what all they need. Once we are done with that, then I don't think it's a very difficult task to do. But first, understanding the market, getting the product on the floor is the biggest challenge. So how have you incorporated tech in SunnyBee's process? There are 2-3 process eventually we have seen in last 2 decades where retailers have experimented with to find out how to make it more easy for us retailer to get the stock on the floor in time. We have taken our internal efficiency as a big advantage for us to going ahead for replenishing, the what called replenishing on the floor with the help of tech. So what we do, we maintain a software which actually help us to show what all thing has been sold, and we try to replenish that product on the next day in a similar quantity. Say for an example, if I am selling 2 bottles of water, the next day my DC will supply only 2 bottles of water. Because we are operating in a space which is not that high where we can keep the stock at the back end. Always everything is on the floor. So replenishment is the biggest question which we do in a help of tech which we have currently with us. Important aspect of running a supermarket is the employees working at the supermarket. So how do you take care of them, and how do you satisfy their needs when it comes to their employment and job satisfaction? See, in this case, it is far more critical than the other sectors, because here the employee who was working on the floor is also engaged with the customer. They're actually the face. Like we being a senior leadership team always sit at the back and look it from the back, but the employee who is working on the floor is the biggest face to the company, to the customer. Definitely we have to engage with them on a daily basis or a weekly basis or a monthly basis for a training, for upgrading themselves, to make them confident about the work, etc. We have a good HR team who actually does this training part for them. This is one. Second is that yes, we make it mandatory that we visit stores, engage with them, talk to them, find out what is their problems, how to take it out, and also they are the biggest source of information, how the customer is behaving,
what customer actually need, because the customer only interact with them. We often don't go to the customer and ask. They are the only people who talk to them. So this way, definitely we have a very good connect with our every employee on the floor, and we know each and everybody what is expectation, how they want to grow, and plus we have a model that we should grow every employee on every 6 months or 1 year of time. A person who is joining as a ground staff, he should be upgraded to a next level of team leader, then assistant manager, then assistant store manager in this way. Once you do that, I don't think there is a problem for satisfaction to be not been there with the employees. So now we see a concept of people buying it from the home. So do you home deliver, and what are all the possibilities of doing that? Yes, we have an app called SunnyBee. We are not only a brick and mortar store, we are online as well. So we intend to use this platform to introduce our brand to the customer. Practically, I'll tell you one thing. Every customer does about 8 to 10 times purchase in a month. So 2 times, that's a heavy purchase, specifically on the beginning of the month is a monthly basket, and second one is at the middle of the month for refilling. But there are 7 to 8 purchases happen during the entire month, which they do for a small article, like for milk, for batter, for breads or vegetables, etc. So here we have our own app called SunnyBee, where all the product which is there in the store is also listed to that app. So we use it as a omni-channel for us. So customer who are coming to our store can also order from home, or even they can actually do an order on WhatsApp, and we take the number and accordingly will deliver through our app. So all the channels are open with us. We can reach to them either on a physical way or in online. So let me explain about this app we have. This is a SunnyBee app, which is a omni-channel model. Like once you are downloading the app, which is available in iOS and Android both. So if you register yourself immediately, that app will take a geolocation of yours, and it will show you from which store of SunnyBee he is going to supply. So this is now mapped with all the pin codes in Chennai. In the location which is nearby to 3 to 5 kilometers, we'll be able to supply within 30 minutes to 60 minutes. And in case of location which is beyond that 5 kilometers, we'll be having slot-based deliveries. The best thing about our app is it is not cluttered. If you look at, there is no ad. We don't keep any ads in the app, right? So it is very customer friendly. We have our own tabs. You just to open any of the tabs is very simple. From there, you have to select any of the product. Simply you go to the proceed to checkout after doing this. So it will give you a login screen. Once you give your number, it will get logged into it, and then it will take you to the final stage of payment. Now in payment method, we have added all the major credit cards or pay wallets, etc. It's a simple pay method, or you can put the amount into SunnyBee app wallet also. So it will immediately give you a exit from the screen and have a confirmation after payment is done. We also have a feature called Buzz. So Buzz is basically a unique feature we have. It is having 48 articles in it. Right? These are all high selling articles where people take, starting from salt to curd. These are the high sellers. Now this can be done as your own choice also. You simply have to put one, then and remove it from there. It will go remove. Then when you come to the other part where you want to add, if you add any of the article is having the Buzz feature. If you add this, it will go to Buzz. So it means you can create your own 48 article which you need very frequently in your home. So Buzz is only operative near to a 2 kilometer to the radius to the store. So if you are there, you will get an order delivered to you within 30 minutes. So, and it's also having a very simple feature. If you have money in your wallet, you just simply select products and just swipe it. It will give you immediate confirmation that billing is done, and within 30 minutes they will supply. But yes, this is only applicable for up to 1 to 2 kilometer radius from the store which is there. Otherwise, you can actually order either a 60-minute express delivery or a slot-based delivery. ஸோ ஒரு supermarket அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு தேவையான விஷயங்கள் ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியாக
ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அண்ட் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து SunnyBee ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் மாம்பலமில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நீட்ஸ் வந்து கேட்டர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், தேவையான விஷயங்கள், பல்சஸ், சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தேங்க்யூ ஷோமிக் சார் அண்ட் தேங்க்யூ அமரேந்தர் சார் எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கைட் கொடுத்ததுக்கு. அண்ட் எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமான்றதுக்கெலாம் இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராசஸ் நடக்குமா அப்படின்றத கைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எக்ஸ்பிளைனிங் ஆல் த ஆப்ரேஷன் திங்ஸ். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் நவனீத். ஸோ இன்றைக்கி நான் இங்கே வெறும் ஹேண்டாக போகிறது கிடையாது. ஸோ தேர் கோனா கிவ் மீ ஒன் ஃபுல் பேஸ்கெட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஃபார்ம் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கிச்சன் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபுல் பேக். சார் ரெடியில் நான் எடுத்துகிட்டு போகலாம்ல?